வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பான ஃபீபா நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்கள் வரங்களை இழந்து விடாதீர்கள் என்ற தலைப்பில் சில காரியங்களை தியானிக்கப் போகிறோம். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் சில விசேஷ வரங்களை கொடுத்துள்ளார். அவை தேவனுடைய ஆவியின் வரங்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்கள் இருக்கலாம். ஒரு வரம் கூட எனக்கு இல்லை என்று யாரும் கூற முடியாது. எபேசியர் 3:8 பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரத்தை பற்றி பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனங்களில் கூறுகிறார். உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு என்று தீமோத்தேயுவிடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். அந்த வரங்களை உண்மையோடும் விசுவாசத்தோடும் பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். ராஜாவாகிய சவுலின் வாழ்க்கையை பார்த்தோமானால், தேவன் அவரை அழைத்து தந்த பொறுப்பையும் அவர் தந்த வரங்களையும் உபயோகித்து வாழ்வதை தவிர்க்க முயன்றதை நாம் காணலாம். தம் ஜனங்களுக்கு ராஜாவாய் இருக்கும்படி தேவன் கொடுத்த வரத்தை அசட்டை செய்து தளவாடங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார் சவுல். இஸ்ரவேலரை வழிநடத்த தேவனால் அவருக்கு மகத்தான வரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் அறிவில் சிறந்தவராக இருந்தார். பென்யமீன் கோத்திரத்தில் மிகவும் செல்வாக்கும் கனமும் பெற்ற குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தார். அவர் மிகவும் சௌந்தரியம் உள்ளவராக இருந்தார். இஸ்ரவேல் புத்திரரில் அவரை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் கூறுகிறது. சாமுவேல் அவரை ராஜாவாக்க விரும்பிய போது அவருடைய தாழ்மை உணர்வு வெளிப்பட்டது. தீர்க்கதரிசியின் மீதும் தேவன் மீதும் அவருக்கு உண்மையான பயபக்தி இருந்தது. ஒரு ராஜாவாக இருப்பதற்கு தேவையான எல்லா வரங்களும் அவரிடம் இருந்தன. ஆனால் சவுல் அதற்கு தகுதியானவராக தொடர்ந்து வாழவில்லை. பெலிஸ்தருடனான யுத்தத்துக்கு முன்பாக சாமுவேலுக்கு காத்திருந்து பொறுமை இழந்த சவுல் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக தானே பலி செலுத்த துணிந்தார். ராஜாவாய் இருக்கும்படி அபிஷேகம் பெற்ற அவர் ஆசாரியருடைய பணியை செய்ததால் தன் ராஜ்யபாரத்தை இழந்தார். அமலேக்கியருடனான யுத்தத்தில் சவுல் வெளிப்படுத்திய பெருமை, முழுமையான கீழ்ப்படிதல் இல்லாமை, சாக்கு போக்குகள் கூறுதல், ஜனங்கள் மீது பழி சுமத்துதல் ஆகியவை அவருடைய இருதயத்தில் தேவனை விட்டு தூரமாய் விலகி போனதை நிரூபித்தது. கர்த்தருடைய வார்த்தையை சவுல் நிராகரித்ததால் தேவனுடைய ஆவி சவுலை விட்டு நீங்கி தாவீதின் மேல் அமர்ந்தது. அவருடைய அபிஷேகம் தாவீதுக்கு மாற்றப்பட்டது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவன் தந்த வரங்களை தக்க வைத்து கொள்ளும் திறன் சவுலுக்கு இல்லை. வேதாகமத்தில் தேவனுடைய ஆவியை மற்றும் அவருடைய அபிஷேகத்தை பெற்ற பலர் வீழ்ச்சி அடைந்ததை குறித்து நாம் வாசிக்கலாம். இங்கே சவுல் தேவனுடைய வரத்தின் முக்கியத்துவத்தை அறியாமல் போனது நிமித்தமும், தேவனுடைய வார்த்தையை நிராகரித்தது நிமித்தமும், ஆவியானவரின் வழி நடத்துதலை பின்பற்றாததின் நிமித்தமும் அவரிடம் இருந்த தேவனுடைய வரங்களும் அதிகாரங்களும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சவுலின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. தேவன் உங்களுக்கு தந்திருக்கும் ஆவிக்குரிய வரங்களை, திறமைகளை, தாளந்துகளை கண்டறிந்து அவற்றை பேணி பயன்படுத்துங்கள். இதுவரை அதை கண்டறியாமல் இருந்தால் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆவியானவர் வழி நடத்தும்படி ஜெபியுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் மற்றவர்களுக்கு சேவை செய்யும்படியாகவும் அவற்றை உபயோகிங்கள். சில நேரங்களில் அவற்றை உபயோகிப்பதில் தோல்விகள் ஏற்படலாம். வரங்களே இல்லாதது போல தோன்றலாம். தேவன் கிருபையாக
உங்களுக்குள் இருக்கும் அந்த வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி அவரிடம் கேளுங்கள். வரங்களை வீணடித்துவிட்டு 1 சாமுவேல் 26:21 சவுல் சொல்கிறபடி, நான் பாவம் செய்தேன், நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்று சொல்லும் நிலைக்கு தயவு செய்து வர வேண்டாம். ஜெபிப்போமாம். ஆண்டவரே, நீர் தந்திருக்கும் வரங்களையும் தாளந்துகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக உபயோகிக்கவும் மற்றவர்களுக்கு சாட்சியாக அவைகளை பயன்படுத்தவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.